இந்த அம்மா அப்பா வேற வேலை வேலைன்னு எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படி என்னதான் வேலை அவங்களுக்கு? இது ஒரு வெறுப்புனா, இன்னைக்கு என்ன ஜனனி அக்கா பார்த்துக்க வராங்க, அது இன்னும் வெறுப்பு. சந்தியாத்த வேற நைட்டு நான் எந்த தொல்லையும் பண்ணலன்னா என்ன படத்துக்கு கூட்டிட்டு போறேங்கிறாங்க. இவங்க நான் என்ன தப்பு பண்ணலன்னா கூட என்ன மாட்டி விட்டுருவாங்களே. ஸோ வேற வழியே இல்லை. அக்கிலுக்கு எப்படியாவது ஐஸ் வச்சு அவனை நம்ம கூடவே வச்சுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தையா. அக்கில் அக்கில் அகில், எழுந்துட்டீங்களா செல்லம்? என்ன இவ்வளோ பாசம்? அக்காக்கு எப்பவுமே உன் மேல பாசம் தான்டா. கனவு கூட இல்லையே. என்ன விஷயம் சொல்லு. நம்மள பாத்துக்க ஜனனி அக்கா வராங்க. அவங்க ரொம்ப மோசம். அதனால நீ ஏன் பிச்சை கேட்டு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். மோசமா? அப்படி என்ன பண்ணாங்க? அதுவா, அங்க இல்ல இங்க பாரு. ஐ அக்கா, ஒரே ஒரு சாக்லேட் தானேக்கா. எல்லா சாக்லேட்டும் நீங்க தானே சாப்பிட்டீங்க. வரட்டும். A few moments later. என்ன கதவு திறக்க போனவை இன்னும் காணும்? ஒருவேளை நான் சொன்னதை கேட்டு அடிச்சு அனுப்பியிருப்பானோ? போய் பாப்போம். அகில் அகில், அக்கா சொன்னா கேப்பல? நீ சொன்ன சரிதாக்கா. ஷோ, சாப்பிடு. அடப்பாவி. எதுக்கு இப்ப சண்டை போடுறீங்க? ஒரு ஐஸ்கிரீம்காக என்ன ஏமாத்திட்டல. அந்த அக்கா நல்லவங்க தான். நீ மோசமான என்ன ஏமாந்தால. ஓ, இப்படிலாம் சொல்லி வச்சிருக்கியா? போன வாட்டி என்ன என்னென்ன பண்ண, இன்னைக்கு நீ எப்படி படத்துக்கு போறேன்னு நான் பாக்குறேன். அக்கா, நான் போய் அப்படிலாம் சொல்வேனாக்கா? இவ சும்மா சொல்றாங்க. இல்ல, உண்மையாதான். உனக்கு தெரியுமா? இப்ப அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? அகில், நான் சொன்னா கேப்பல? அக்கா, நீ சொன்ன சரிதாக்கா. வா. தம்பியோட ஆண் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. இப்போ தம்பியை பார்த்தே பயப்படுற நிலைமை வந்துச்சு. ச்சே.